சொல்லட்டுமா? வணக்கம். அதாவது செங்கல்பேட்டு மாவட்டத்தில் படூர் ஊராட்சியிலே பெண்களுடைய சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் மற்றும் இதே குழுக்கள் மூலமாகவும் இங்கே ஒரு சிறிய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸோட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கே இந்த ஏரியா சுற்றி இருக்கக்கூடிய சகோதரிகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சிறு தொழில் செய்யக்கூடிய சகோதரர்கள் மூலமாக, அதாவது ஈட்டிங் ப்ராடக்ட்ஸு, பேக்கரி ப்ராடக்ட்ஸு, ஹேண்டிகிராஃப்ட்ஸு எல்லாம் பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு இங்கே படூர் ஊராட்சி வளாகத்தில் கூட அது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கே எங்கள் கூட அஃப்கோர்ஸ் மாவட்டத்திலிருந்து கூடுதல் ஆட்சியர் இருக்காங்க, திருமதி அனாமிகா. ஊராட்சி மன்ற தலைவி அம்மா இங்கே எங்களோட பக்கத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய குழுக்களுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய பொருட்கள் விற்பனை செய்வதில் ஒரு ரொம்ப ஈஸியாக மார்க்கெட் கிடைக்கின்றது, அவங்களுக்கு ஒரு வருமானம் வருகின்றது. தமிழ்நாடு அரசுடைய நோக்கம் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸிபிஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலேயே இதே மாதிரி சோதரிகளுடைய பொருட்கள் ஈஸியான முறையில் விற்பனை செய்யலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் வழியாக மட்டுமல்ல, இன்டர்நெட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இ மார்க்கெட் வழியாக கூட விற்பனை செய்வதாக எங்களுடைய ஒரு ஃபோக்கஸாக எதிர்காலத்தில் கூட இருக்கும், தற்பொழுது கூட இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய சோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த நல்ல முயற்சிக்காக நான் என்னுடைய பாராட்டுதல் தெரிவித்துக்கொள்கிறேன். ஆக்சுவலாக இயற்கை உணவு தான் இப்போ லேட்டஸ்ட் நாமெல்லாம் மாற வேண்டிய ஒரு அவசியத்தை இருக்கின்றது. காரணம், இப்போ மெதுவாக ஒரு சிறுதானியங்களுடைய ப்ராடக்ட்ஸ், மில்லட்டுடைய ப்ராடக்ட்ஸு மற்றும் லோக்கல் வெஜிடபிள்ஸு, ஹர்ப்ஸு பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டாக்கா உடம்புக்கு நல்லதும் இருக்குது. அதே நேரத்தில் லோக்கல் விவசாயிகளுக்கு வருமானம் கூட வருகின்றது. சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கின்றது. இதே மாதிரி பொருள்கள் இதில் சென்னை டவுன் மற்றும் இதில் பெரிய டவுன்ஸில் கூட விற்பனை செய்தால் ஒரு நிறைய மார்க்கெட் கிடைக்கும் என்பதை நான் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் நிறைய மக்கள் கூடக்கூடிய இடங்களில் கூட வைக்கதாக நான் அவங்களுக்கும் அறிவுரை கொடுத்துருக்கேன். வணக்கம். படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா படூர் ஊராட்சியில் இந்த படூர் உழவர் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சந்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் செகண்ட் சாட்டர்டே வைக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய இந்த ஃபார்மர் பொருட்கள், அதாவது ஆர்கானிக் பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க எல்லாருமே அதை விரும்பி தேடி வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ இந்த ஆர்கானிக் பொருட்களை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே அதை சாப்பிடுவாங்க. நஞ்சில்லா உணவு அதை கொடுக்குறது எங்களோட தீமாக எடுத்திருக்கோம். அதனால் இந்த நஞ்சில்லா உணவுகளை எங்கெல்லாம் இருக்கோ, யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாரையுமே ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இங்கேயே கொடுக்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணி நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை துவக்கி வச்சுருக்குறோம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆர்கானிக்கான பொருட்கள் எது, நஞ்சு கலந்த பொருட்கள் எதுன்னே தெரியல. எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயா இருக்கட்டும், காய்கறி மார்க்கெட்டில் கூட பார்த்திங்கன்னா எந்த உணவுப் பொருள் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியல. எது மருந்து போட்டது, எது மருந்து போடாதது அப்படின்றதே நமக்கு தெரியல. அப்போது எதை நம்ம மக்களுக்கு கொடுத்தா நல்லதுன்றதுனால இப்போ தேடி நாங்கள் இந்த மாதிரி மருந்து இல்லா உணவுப் பொருட்களை யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அந்த உணவுப் பொருட்களை இங்கே நம்ம ஊர் மக்களுக்கு முதல்ல கொடுக்கலாமே அப்படின்னு துவங்கியிருக்கோம். இது நல்ல வரவேற்பை மக்கள் இடத்துல எங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த ஊக்கத்தோடு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வாரம் வைக்கலாமா இல்லை அது மாதமாக வைக்கலாமா அப்படின்ற பிளானிங் போயிட்டுருக்கு. விவசாயிகிட்டையும் வாங்க வரவங்க கிட்டையும் கேட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை வாரம் ஒரு முறை வைக்கலாமா இல்லை மாதத்துக்கு ஒரு முறை வைக்கலாமா அப்படின்ற பிளானிங் போயிட்டுருக்கு. இந்த உழவர் சந்தைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி துவங்கி வைக்கிறதுக்காக நம்மளோட ஐஏஎஸ் அதிகாரி மதிப்புக்குரிய ககன்தீப் சிங் பேடி அவர்கள் துவங்கி வச்சாங்க. அவங்களோட கூட நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளும் கலந்துக்கினாங்க. நம்மளோட ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி சாந்தாஷீலா நாயர் மேமும் இதுக்கு துவங்கி வச்சு எல்லாருமே இன்றைக்கி மக்கள் இந்த எஸ்ஐஜி மெம்பர்ஸ் சமைச்ச இந்த பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நாங்கள் எங்களோட ஆஃபீஸ்லேயே அவங்களுக்கு ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு கொடுத்து அவங்களோட உணவையே நாங்கள் சாப்பிட்லாம் போல், அவ்வளோ நல்லாயிருக்கு, இது கிடச்சிதுன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்த்தி அவங்கள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்றைக்கி போயிருக்காங்க.